ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் முகில் ஸ்டைல் இன் அமெரிக்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வெக்கேஷனுக்கு ட்ரிப் வந்து நல்ல சிறப்பா போயிட்டு இருக்குங்க. ட்ரிப் எல்லாம் இதுக்கு நடுவுல நம்ம வேலைகள் எல்லாம் முடிக்கணும் இல்லையா? ரிட்டன் அமெரிக்கா போறதுக்கு தேவையான வேலைகள் எல்லாம் ரொம்ப அவசர அவசரமா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒரு முக்கியமான வேலை என்னன்னா ஷாப்பிங் தான். அதுக்காக தாங்க குடும்பமா கிளம்பி இப்ப ஷாப்பிங் போயிட்டே இருக்கோம். சும்மாவே நம்மள கடைக்குள்ள விட்டா தாறுமாறா ஷாப்பிங் பண்ணுவோம். அதுலயும் இதெல்லாம் எப்பவாவது கிடைக்கிற சான்ஸா? இங்க இருந்து கொண்டு போற பொருளை வச்சுதான் அடுத்த 2-3 வருஷம் ஓட்டணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டார்கெட் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல்ல இருக்குங்க நம்ம ஷாப்பிங்லாம். இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு கண்ணில் படுறதெல்லாம் ஷாப்பிங் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நாள் தாங்க இது. அதுலயும் எப்பவாவது தான் நம்ம ஊர் பக்கம் வரோமா, அதனால மேக்சிமம் எல்லாத்துக்கும் ஃபேமிலியோட தான் போறது. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஆச்சு, நம்ம வேலையெல்லாம் முடிஞ்ச மாதிரியும் ஆச்சு. அப்படின்ற மாதிரி எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு வண்டியை பிடிச்சி கிளம்பிட்டோம். இதுதாங்க பாண்டிச்சேரியோட பஸ் ஸ்டாண்டு. எல்லா ஊர் பஸ்ஸும் இங்கதான் நிற்கும், இங்கதான் நம்ம ஏறணும். ஸோ இது புதுசா ரெனோவேட் பண்ணியிருந்தாங்களா, நல்லா பல இருந்துச்சு. இதுக்கு பேரு தான் புது பஸ் ஸ்டாண்டு, நியூ பஸ் ஸ்டாண்டு. பாண்டிச்சேரியோட நியூ பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மார்னிங் கிளம்பணும்னா எப்படி இருந்தாலும் ஆஃப்டர்நூன் தானே கிளம்புவோம். அதே மாதிரி கதை தாங்க இன்னைக்கு. காலையில 10 மணிக்கு கிளம்பலான்னு அப்படியே தள்ளி ஒரு 12:30 அந்த மாதிரி வீட்டுல இருந்து கிளம்பணுமா. கிளம்புனதும் எல்லாருக்கும் பசி வந்துருச்சு. ஏன்னா லஞ்ச் டைம் ஆயிடுச்சு இல்லையா? சரி, அதனால ஃபர்ஸ்ட் நல்ல சாப்பாடு ஒரு புடி பிடிச்சிட்டு தெம்பா ஷாப்பிங் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பக்கத்துலயே ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ள வந்துட்டோம். ஏன்னா நமக்கு சோறு தானே ரொம்ப முக்கியம். அதிகமாக ஆர்டர் பண்ணுங்க. என்ன வேணும்? ஃபிஷ்ஷா வருது. வேற நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷு மட்டும் சாப்பிடாதீங்க சார், வேற ஏதாவது சாப்பிடுங்க சார். வெறும் ஃபிஷ்ஷு சாப்பிட்டா எப்படி சார்? ப்ரோட்டீன் மட்டும் வேணாம் சார், கார்போஹைட்ரேட்ஸும் சாப்பிடுங்க. அவ்வளோதான், பாய். இப்படியே பேசிக்கிட்டே கதை அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? ஒழுங்கா சாப்பாட்டை சாப்பிடுங்கன்னு வெயிட்டர் அண்ணன் சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு டேபிள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் பிரியாணி தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. என் பையன் ஃபிஷ்ஷு தான் வேணும்னு ஒத்த காலில் நிற்க, இந்த ரெஸ்டாரண்ட்ல ஃபிஷ் மஞ்சூரியன் மாதிரிலாம் இல்லவே இல்லை. அதனால சிக்கன் மஞ்சூரியனை இதுதாண்டா மகனே ஃபிஷ்ஷுன்னு சொல்லி எப்படியோ ஏமாத்தியாச்சு. ஹாய். ஃபிஷ்ஷா? சூப்பர்ரா தங்கம். எப்பவுமே நம்ம வழி மட்டும் தனி வழி இல்லையா? எல்லாரும் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா எனக்கு மட்டும் வெஜிடேரியன் ஃபுல் மீல்ஸ் வேணும், கூட்டு பொரியல் அப்பளம் காரக்குழம்புன்னு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. லிட்ரலி நான்லாம் எந்த மாதிரி ஆளுனா, இந்த மாதிரி ஒரு ஃபுல் மீல்ஸ், கல்யாண விருந்து மாதிரி ஒரு விருந்து, வெஜிடேரியன் விருந்து, அப்படி இல்லைன்னா பிரியாணி எது வேணும்னு கேட்டா நான் அப்படியே இந்த மீல்ஸ் பக்கம் சாஞ்சிருவாங்க. கூட்டு பொரியல் அப்பளம் காரக்குழம்பு சாம்பார்னு சாப்பிடதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் இந்த மாதிரி இலெல்லாம் போட்டு இந்த மாதிரி மீல்ஸ் சாப்பிடுறதுன்றதெல்லாம் இந்தியா வந்தாதான் நம்ம அனுபவிக்க முடியும் இல்லையா? அதை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஜிடேரியன் ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுலயும் இங்க நான் வெஜிடேரியன் மீல்ஸ் கூட இருந்துச்சுங்க. ஃபிஷ் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, அந்த மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை. அதெல்லாம் எனக்கு வேணவே வேணாம், யார் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் நான் ஆகவே மாட்டேன், எனக்கு காரக்குழம்பு சாம்பார் தான் வேணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்று இந்த வெஜிடேரியன் மீல்ஸை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன்னா பாருங்களேன். அப்படியே இந்த அப்பளத்தை உடைச்சி இந்த பொரியலோட காரக்குழம்பு கூட வச்சு சாப்பிடுற சுகம் இருக்கே, அடாடாடாடாடா. இப்ப கூட இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கு நாக்கு ஊறுதுங்க. சார், எந்த ஊருக்கு போனாலும் நீங்கள் வெள்ளை சோறு தான் சார் சாப்பிட்றீங்க. அமெரிக்காவில் இருந்தாலும் இந்தியாவுக்கு வந்தாலும் தயிர் போவா சாப்பிட்றீங்க. இவ்வளோ வகை வகையாக இருக்கும் போது சார் மட்டும் அப்படிதான்.
இப்ப சூப்பரா வந்து வயிறு முட்டை சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நல்ல ஒரு தூக்கத்த போட்டா செமையா இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தது. ஆனாலும் வந்து நமக்கு அதை விட முக்கியமான கடமைகள் இருக்குதே. நேரா வந்து எங்க ஊர் பாண்டிச்சேரியில இருக்க போத்தீஸ்க்கு வந்தாச்சு. நாங்க இன்னைக்கு வந்தது என்னமோ ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதுக்காக இல்லைங்க, கிராசரி ஷாப்பிங்க்கு தான். இங்க இருக்க போத்தீஸ் சூப்பர் மார்க்கெட்ல கிராசரி ஷாப்பிங் பண்ணலாமேன்னு தான் வந்தோம். ஆனாலும் நம்ம எப்படி இந்த ட்ரெஸ் செக்ஷனை, சாரி செக்ஷனை வந்து ஒரு விசிட் அடிக்காம போறது? ஃபுல்லா வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு இங்கேயே வந்து ஒரு 1 ஹவர் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு தாங்க அதுக்கப்புறமா கிளம்பணும். ஒரு வழியா சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வந்தாச்சு. எப்படியோ அந்த சாரி செக்ஷனை கடந்து வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி வந்துட்டோங்க. நாங்க வந்து வீக் டேஸ்ல தாங்க போயிருந்தோம். ஆனாலுமே வந்துட்டு கூட்டம் இருக்காது அப்படின்னு நினைச்சு போனோமா, ஆனாலும் பாத்தீங்கன்னா சரியான கூட்டங்க. கால் வைக்கவே இடம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஜேன்னு மக்கள் வந்து கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. இந்த போத்தீஸ்ல மட்டும் எப்பவுமே என்ட்ரன்ஸ்ல இந்த மாதிரி ஆஃபர் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு நம்மள டெம்ப்ட் பண்றதே வேலை. இது இன்னைக்கு நேத்துலாம் இல்லைங்க, எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி ஆஃபர் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க. 50% ஆஃபர், பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி பெர்ஃப்யூம்ல ஆரம்பிச்சு ஊதுவத்தி, கிளீனிங் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம என்ட்ரன்ஸ்லயே வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க. அதுலயே வந்துட்டு இந்த மசாலா பேக்கெட்ஸ் எல்லாம் பாருங்களேன், காம்போ பேக்கெட்ஸ் மாதிரி போட்டுட்டு பிரைஸ் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. மஞ்சத்தூள், காரத்தூள், அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் அந்த மாதிரின்னு. நம்ம ஆனா இன்னைக்கு பேக்கெட் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக வரல. இருந்தாலும் வந்து இதையும் ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாமேன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பாக்குறோம் இல்லையா, நம்ம இந்தியாவில இருக்கிற சூப்பர் மார்க்கெட், இந்தியன் சூப்பர் மார்க்கெட் யூஎஸ்ல பாத்திருப்போம். ஆனா இந்தியாவில வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட் பாக்குறது வேற மாதிரி இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி சுத்திட்டு இருந்தேன். என் பையனை வேற கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு இந்த காட்டுக்குள்ள தூக்கி போட்டு குறுக்க கௌஷிக் மாதிரி வந்து அவனும் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு வந்துட்டு இருந்தான். ஒரு பக்கம் எங்க அம்மாவும் எங்க அக்காவும் பொறுப்பா வந்து எனக்கு மசாலாலாம் அரைக்கிறதுக்கு வந்து எல்லா ட்ரை ஐட்டம்ஸும் வந்து இங்கேயே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க வந்து நம்ம ஊர் மளிகை கடையில வெயிட் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்துட்டு மிளகா, மல்லி எல்லாமே வந்துட்டு வெயிட் போட்டு வந்து அவங்களே கொடுத்துருவாங்கங்க. நம்ம இவ்வளோ வேணும் அப்படின்னு சொன்னா போதும். குவாலிட்டி மட்டும் நம்ம பார்த்து இதுல வேணும் அந்த மாதிரி வந்து நம்ம செக் பண்ணி வாங்கிக்கிட்டாவே போதும். வேற நிறைய ஸ்டோர்ஸோட கம்பேர் பண்ணும்போது வந்து இங்க வந்து மல்லி, மிளகாலாம் வந்துட்டு ரொம்ப வந்து குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க. அதனால வந்து எப்பவுமே வந்து இங்கதான் வந்துட்டு மிளகாத்தூள் அரைக்கிறதுக்குலாம் வந்து எல்லாமே வாங்குறது. ஒரு பெரிய லிஸ்டா எழுதி வீட்டுல வந்து அம்மா கையில கொடுத்துட்டேன். தேவையானதெல்லாம் நீங்களே பார்த்து அழகா வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும்தாங்க இங்க நின்றுட்டு இருந்தேன். மற்றபடி லிஸ்ட்ல இருந்தது எல்லாத்தையும் பார்த்து அம்மாவும் அக்காவும் வந்து வாங்கிட்டாங்க. அப்புறம் நீ எதுக்குமா கூட வந்த அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. நான் வந்து வேடிக்கை பார்க்க தாங்க வந்தேன். இந்த ஸ்டோரை ஃபுல்லா என்னெல்லாம் புதுசா ஐட்டம்ஸ்லாம் வந்திருக்குது, நம்ம அங்க பார்க்காததெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தே ஆகணும் இல்லையா, அதுதானே நம்ம கடமை. அதனால வந்து ஹோல் ஸ்டோரி வந்து ரவுண்ட் அடிக்கிறது மட்டும்தான் இந்த டே ஃபுல்லாவே என்னோட வேலையா இருந்துச்சு. வந்த வேலையை மறந்துட்டு மத்த எல்லா வேலையும் பாக்குறீங்களேடான்ற மாதிரி நானும் என் பையனும் ஒரு பக்கம் வந்து இவ லாலிபப் வச்சு சுத்திட்டு இருக்கிறதும், நான் ஃபுல்லா கடையை ஃபுல்லா சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுமா வந்துட்டு இந்த டேவை அப்படியே தாங்க இந்த ஷாப்பிங் டேவை நாங்க ஓட்டிட்டு இருந்தோம். நான் இங்க ரொம்ப ஆச்சரியமா பார்த்த விஷயம் இந்த ஃப்ரோசன் செக்ஷன் தாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு இவ்வளோ ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் வந்து இங்க பார்த்ததா ஞாபகமே இல்லை. யூஎஸ்ல நம்ம பாக்குற எல்லா ஃப்ரோசன் சிக்கன் நக்கட்ஸ்ல இருந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீஸ் பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரோசன் ஐட்டம்ஸுங்க. இங்க நம்ம பாக்குற எல்லாமே வந்துட்டு இப்பெல்லாம் நம்ம ஊர்லயும் கிடைக்குது. ஃபுல்லா வந்து ஃப்ரோசன் செக்ஷன்ல அடுக்கி வச்சிருந்தாங்க. இதுக்குள்ள நிறைய வீடியோ எடுக்கணும் தாங்க ஆசை. ஆனா வந்துட்டு ஃபுல்லா வந்து வேடிக்கை பார்க்கறதுலயே டைமை ஓட்டிட்டேன்னா, அதனால வந்து நிறைய வீடியோலாம் எடுக்கல. அப்படியே பில்லை போட்டுட்டு கிளம்பிட்டோம். அப்படியே அங்க இருந்து கிளம்பி இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க ஊர் பாண்டிச்சேரியில நாங்க ஒண்ணு கண்ணுன்னு ஒரு மால் வச்சிருக்கோம். அதை சுத்தி பார்க்க தாங்க வந்திருக்கிறோம். இங்கேயே வந்துட்டு நிறைய ஸ்டோர்ஸ் இருக்கா, சரி இங்க ஒரு ஷாப்பிங்க போட்டுடலாமே அப்படின்னு சொல்லி வந்தோம். பெருசா பிளான்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணலாமேன்னு தான் வந்தோம்.
முக்கியமா எதுக்காக வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்துட்டு ஸ்மார்ட் பஸார் வந்து ஒண்ணு இருக்குங்க. அதுல கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இங்க வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் பஸார் வந்து பிக் பஸாரா இருந்துச்சு. அப்பெல்லாம் வந்து குர்தீஸ்லாம் செம்ம சூப்பரா இருக்கும். குவாலிட்டியா இருக்கட்டும், கலர்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குமா, சரி அதனால வந்து இப்பயும் ஏதாவது இருக்குமான்னு சொல்லி தேடி பார்க்கலாமேன்னு தாங்க வந்தேன். ஆனா வந்துட்டு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலுமே வந்துட்டு கொஞ்சம் குர்தீஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ட்ரெஸ் கலெக்ஷனு இதெல்லாம் தாண்டி வந்து இந்த ஸ்டோரோட கிளென்லினஸ் வந்து சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோ நீட்டா இருந்துச்சு. ட்ரையல் ரூமுக்குள்ளலாம் காலையே வைக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா பாருங்க. கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியுமே வந்துட்டு அதை கிளீன் பண்றதுக்கு அடுத்த 1.5 மணி நேரம் கழிச்சு தாங்க ஆள் வந்தாங்க. நம்ம அதுக்குள்ள வந்து செலக்ட் பண்ணி ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வெளியே வந்துட்டோம். நமக்கு கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் செம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும் இல்லையா இந்த ட்ரெஸ்ஸஸை பாக்குறதுக்கு. இந்த ஒரே ரேக்ல தாங்க நின்று இருந்தேன். ஆனாலும் வந்துட்டு எனக்கு செம்ம கன்ஃபியூஷன். அதனால வந்து எங்க அம்மாவை கூப்பிட்டு நீ கொஞ்சம் செலக்ட் பண்ணாமா அப்படின்னு சொல்லி கடமையை கொடுத்துட்டு சைட்ல நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து வந்து ட்ரெஸ் எல்லாம் டாப் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வழியா சுத்தி ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு பில்ல போட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. அப்படியே நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்களா? அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வந்து சீக்கிரமா உங்க எல்லாரும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.